சக்கரவர்த்தி மகேந்திர பல்லவர் போர் முனையிலேருந்து திரும்பி வர வரைக்கும் மாமல்லரை காஞ்சிக்கோட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாரு. இப்போ மாமல்லபுரம் துறைமுகத்தில் மந்திரி மண்டலத்தார்லாம் கூடி போர் விஷயங்கள் பற்றி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இந்த எபிசோடில் மாமல்லபுரம் எப்படி உருவாச்சு அண்ட் முக்கியமாக இந்த யுத்தம் இவ்வளோ கடினமாக ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. அதையும் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். சிவகாமியின் சபதம், அத்தியாயம் 14, மாமல்லபுரம். அரசரும் இளவரசரும் இப்போ மாமல்லபுரம் துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. முதல்ல அந்த இடம் எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். கடல்மல்லை தீவோட தென்பகுதியில் விஸ்தாரமான வெட்டவெளி பிரதேசத்தில் வரிசையாக 5 குன்றுகள் இருந்துச்சு. அதில் 3 குன்றுகளில் நூற்றுக்கணக்கான சிற்பிகள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு குன்றையும் குடைஞ்சு கோவிலாக மாற்றிட்டு இருந்தாங்க. ஒரு கோவிலில் தூண்கள் வேலை நடந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு கோவிலில் விமான வேலை நடந்துட்டு இருந்தது. இன்னொரு குன்றை அப்போதான் குடைய ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படியே சுற்றி பார்த்தா வடக்கு திசையில் ஃபுல்லாக மணல் பரப்பாக இருந்தது. அந்த மணல் பரப்பெல்லாம் தாண்டி அப்படியே கடல் அலைகள் துள்ளி குதிக்கிற காட்சி அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. அப்படியே திரும்பி மேற்கு திசையிலையும் தெற்கு திசையிலையும் பார்த்தா சின்ன சின்ன பாறைகளும் புதர்களுமா இருந்தது. ஆனால் அப்படியே வட திசையில் பார்த்தா முற்றிலும் மாறான ஒரு காட்சி. வானளாவிய கட்டடங்களும் தென்னை மரங்களும் இருந்தது. அதெல்லாம் தாண்டி நூற்றுக்கணக்கான கப்பல்கள் வரிசையாக நின்றுட்டு இருந்தது. சிற்ப வேலைகள் நடந்துட்டு இருந்த குன்றுகளுக்கு மத்தியில் ஒரு கல் யானை கம்பீரமாக நின்றுட்டு இருந்துச்சு. அந்த கல் யானைக்கு பின்னாடி இன்னும் கம்பீரமாக அலங்கரிக்கப்பட்ட பல்லவ சாம்ராஜ்யத்தோட பட்டத்து யானை நின்றுட்டு இருந்தது. படகுலிருந்து இறங்கி அந்த யானை மூலியமாக வந்த சக்கரவர்த்தியும் இளவரசரும் இப்போ கீழே இறங்கி அந்த கல் யானை கிட்ட வந்து நின்னாங்க. இந்த இடம் எப்படி உருவாச்சு, ஏன் இதுக்கு மாமல்லபுரம்னு பேர் வந்துச்சுன்னு கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்துட்டு வரலாமா? இதே இடத்துல ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி சக்கரவர்த்தியும் இளவரசரும் இதே மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போ எல்லாமே வெறும் குன்றுகளாகவும் மொட்டை பாறைகளாகவும் தான் இருந்துச்சு. அப்போ சின்ன பிள்ளையா இருந்த இளவரசர் திடீர்னு ஒரு பாறையை பார்த்து, அப்பா, அதோ அந்த பாறையோட நிழலை பாருங்களேன், யானை மாதிரியே இருக்குல்ல. அதோ அங்கே பாருங்களேன், அந்த பாறையோட நிழல் கோவில் மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொன்னான். அவன் காட்டுன திசையெல்லாம் பார்த்த அரசர் அப்படியே வியந்து போனாரு. ஆஹா நரசிம்மா, எப்பேற்பட்ட அதிசயமான உண்மையை நீ கண்டுபிடிச்சு சொல்லியிருக்க தெரியுமா? நீ சொன்ன வார்த்தைகளோட மகிமை உனக்கே இப்போ முழுசா தெரியாது. ஆமாம் நரசிம்மா, நீ சொல்கிறது முற்றிலும் உண்மைதான். நீ சொல்கிற மாதிரி இதை யானையாகவும் கோவிலாகவும் செஞ்சிடலாம். இந்த 5 குன்றுகளையும் 5 கோவில்களாக்கிடுவோம். சின்ன சின்ன பாறைகளை யானையாகவும் சிங்கமாகவும் நந்தியாகவும் மாற்றுவோம். இந்த துறைமுகத்தையே சொப்பன லோகமாக்குவோம். 1000 வருஷங்களுக்கு பிறகு இந்த துறைமுகத்துக்கு வர்றவங்க எல்லாரும் பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு இந்த இடத்த நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு அரசர் ரொம்ப ஆர்வத்தோடையும் கனவோடையும் சொன்னார். உண்மைதான்ல, இப்போ நம்ம எல்லாருமே மாமல்லபுரம் சிற்பங்களை பார்த்து பிரமிச்சு தான் போகிறோம். இதுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டது நம்ம இளவரசர் நரசிம்மவர்மர் தான். அதனாலேயே அவரோட பட்டப்பெயரான மாமல்லனையே இந்த இடத்துக்கு அரசர் வச்சு மாமல்லபுரம் ஆக்குனாரு. சுவாரஸ்யமான தகவல் தான்ல. சரி, இப்போ நம்ம நிகழ்காலத்துக்கு போவோம். 7 வருஷத்துக்கு முன்னாடி நின்ன அதே இடத்துல இப்போ அரசரும் இளவரசரும் நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க கண்ட கனவு அவங்க கண் முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிட்டு இருக்கிறத ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. நரசிம்மா, இந்த யுத்தம் இப்போ வந்ததில் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் இந்த சிற்ப வேலைகள்லாம் பாதியிலே நின்று போயிடுமோங்கிற ஒரு பெரிய பயம் இருக்குது. ஏதோ செங்கலாலேயோ மரத்தாலேயோ கட்டுற கோவில்கள் இல்லை இது. அதெல்லாம் 100 வருஷத்தில் செதஞ்சு போயிடும். இதெல்லாம் கற்கோவில்கள். இந்த கற்கோவில்களுக்கு அழிவே இல்லை அப்படின்னு அரசர் சொன்னார். அப்போ இளவரசர், அப்பா,
இந்த கோவில்களில் எந்த தெய்வங்களை வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அரசர், இந்த தமிழகத்தில் பரவி இருக்கிற 4 பெரிய சமயங்களுக்கும் இந்த 4 கோவிலை அர்ப்பணம் செய்ய போகிறேன். ஒரு கோவிலில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இருப்பாங்க. 2வது கோவிலில் திருமாலும் திருமகளும் இருப்பாங்க. 3வது கோவிலில் புத்தரோட ஒரு பெரிய சிலையை நிறுவ போகிறேன். 4வது கோவிலில் சமண சமயத்தை ஸ்தாபித்த வர்த்தமான மகாவீரர் இருப்பார். உண்மையிலேயே நான் சமண சமயத்திலிருந்து விலகி சைவத்தை தழுவியதே நம்ம ராஜ்யத்தில் இந்த மாதிரி ஒரு சமரசத்தை நிலைநாட்டுறதுக்கு தான். சைவ சமயமானது மட்டும்தான் எல்லா சமயங்களையும் சமமாக பார்க்க இடம் தருது. மற்ற சமயங்களில் அதுக்கெல்லாம் இடம் இல்லை. அதனால தான் நான் சைவ சமயத்தை தழுவினேன். நம்ம ராஜ்யத்தில் இந்த 4 பெரிய சமயங்களுக்கும் சமமான கௌரவம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதெல்லாம் நிறைவேற்ற என் மேலே புத்தர்களும் சமணர்களும் வச்சிருக்க கோவம் தனியணும்னு காத்துட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே சமண முனிவர்கள் அவசரப்பட்டு எல்லா காரியத்தையும் கெடுத்துட்டாங்க அப்படின்னு அரசர் சொன்னார். இவ்வளோ நேரம் இதை எல்லாத்தையும் வியப்பா கேட்டுட்டு இருந்த இளவரசர், என்ன சமண முனிவர்கள் கெடுத்துட்டாங்களா, எப்படி அப்படின்னு கேட்டார். ஆமாம் நரசிம்மா, அவங்கனால தான் இந்த யுத்தமே இப்போ வந்திருக்கு. நான் சைவ மதத்துக்கு மாறினதுக்கப்புறம் என் மேலே கோபம் கொண்டு காஞ்சியிலேருந்து 4 திசையிலையும் வெளியேறின சமண முனிவர்கள் சும்மா ஒன்றும் இருக்கலை. நம்மளோட நெடுநாள் சிநேகிதர்களை கூட நம்ம விரோதிகளை ஆக்கிட்டாங்க. இந்த கங்கப்பாடி துருவிநீதனோட தந்தைக்கு முடிசூட்டினது யார் தெரியுமா? உன்னோட பாட்டனார் சிம்மவிஷ்ணு மகாராஜா தான். ஆனால் அந்த துருவிநீதன் இப்போது நம்ம பரம்பரை விரோதியான சாளுக்க மன்னனோட சேர்ந்துட்டான். இப்போ 2 பேரும் சேர்ந்து பெரிய சைன்யத்தோடு வந்துட்டு இருக்காங்க. அதுலேயும் அவங்க கூட சேர்ந்து கொல்லாமை விரதம் கொண்டு இருக்கிற சமண முனிவர்களே போர்க்களத்துக்கு வந்துட்டு இருக்காங்கன்னா அப்போ என் மேலே எவ்வளோ குரோதம் இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு அரசர் சொன்னார். புத்த துறவிகளோ சமண முனிவர்களோ நம்ம விரோதிங்க கூடயே சேர்ந்துக்கட்டும், ஆனால் நம்ம ஏன்பா கவலைப்படணும்? சிவபெருமான் துணையோடையும் திருமால் துணையோடையும் நிச்சயமாக நம்ம வெற்றி பெறுவோம் அப்பா அப்படின்னு மாமல்லர் நம்பிக்கையோடு சொன்னார். வெற்றி தோல்வி பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, ஆனால் என்னோட நோக்கத்துக்கு இடையூறு ஏற்பட்டுருச்சுன்னு தான் கவலையாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் வருத்தத்தோடு அரசர் சொன்னார். அப்போ நரசிம்மர் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துட்டு, அப்பா, அப்போ அந்த 5வது கோவில் எந்த தெய்வத்துக்கு அர்ப்பணம் செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அரசர், இப்போது மேலை நாடுகளில் புதுசாக ஒரு மதம் ஸ்தாபனமாயிருக்காமா. அதை ஸ்தாபித்த அவதார புருஷரோட பேர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க. இன்னும் அந்த புதிய மதத்தை பற்றி முழு விவரம் தெரியல. தெரிஞ்ச உடனே அந்த தெய்வத்துக்கு தான் இந்த 5வது கோவில்னு மனசில் வச்சுருக்கேன். ஆனால் எல்லாம் பகல் கனவாக போயிடும் போல் அப்படின்னு சொல்லி முடித்த அரசரை பிரமிச்சு பார்த்துட்டு இருந்தார் மாமல்லர். இந்த அளவுக்கு மத ஒற்றுமையை விரும்புகிற அரசரை நினச்சா நமக்கே பூரிப்பாக இருக்குல்ல. மாமல்லர் இப்போ அரசரை பார்த்து, ஏன்பா பகல் கனவா போக போகுது, யுத்தம்னால ஏன் இந்த வேலைகள் தடைப்படணும் அப்படின்னு கேட்டார். தடைப்படாமல் இருக்கணும்னு தான் என் ஆசையும். அதுக்கு தான் ஆயனர் இங்கே இன்னைக்கு வர சொல்லியிருந்தேன். அவர் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறனால இங்கே வேலைகள் சீக்கிரமாக நடக்க மாட்டேங்குது. அதனால தான் அவர் இங்கேயே இருந்து வேலைகளை சீக்கிரமாக முடிக்க சொல்ல போகிறேன். அதோ ஆயனரே வந்துட்டாரே அப்படின்னு சொன்னதும் நரசிம்மர் ஆவலோடு திரும்பி பார்த்தாரு. அவரோட ஆவல் பூர்த்தி ஆயிடுச்சு. கொஞ்ச தூரத்தில் ஒரு சிவிகை வந்துட்டு இருந்துச்சு. அதில் ஒரு பக்கத்துல இருந்து ஆயனர் எட்டி பார்த்தாரு. இன்னொரு பக்கத்துல இருந்து பட்ட பகலில் பூரணச்சந்திரன் பிரகாசிப்பது போல ஒரு காட்சி. அந்த பூர்ணச்சந்திரன் சிவகாமின்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. சரி, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க. விரைவில் சந்திப்போம்.